வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சினிமா டாக்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோமா, வெற்றிமாறன் எஸ்டிஆர் காம்போவில் வரப்போகிற எஸ்டிஆர் 49 இந்த படத்துக்கான ப்ரோமோ வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து வி கிரியேஷன்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வெற்றிமாறனோட யூனிவர்ஸு கீழே வருது. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடசென்னை டைம் லைனில் வருது. வடசென்னையில் நடித்த சந்திரா, ராஜன், குணா, அன்பு இந்த கேரக்டர்ஸில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இந்த எஸ்டிஆர் 49 படத்தில் வந்து ஒரு கேமியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்போவே ஒரு வித்தியாசமான காம்போ அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன ப்ரோ வித்தியாசமான காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர் வந்து ஷூட்டிங்க்கே வரமாட்டாருன்னு ஆல்ரெடி அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் பக்கம் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, வெற்றிமாறன் வந்து சொன்ன நேரத்தில் வந்து படத்தை எடுத்து முடிக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் எந்த மாதிரி ஒரு டைரக்டர் அப்படின்னா, ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கதை சொல்லி டேட் வாங்குறதும், ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி பட்ஜெட் ரெடி பண்ணுறதும் ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு என்னென்னா, கதையே இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் கதையை எழுதி எடுக்கிறது ஒரு டைப்பு. இதில் ரெண்டாவது டைப்பு வெற்றிமாறனோடது. வெற்றிமாறன் வந்து வடசென்னையே வந்து 2 வருஷமாக இழுத்தடிச்ச தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் விடுதலை அப்படி தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எடுத்த ஒரே ஒரு ஷார்ட் படம் அப்படின்னா அசுரன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யாருக்கு பிரச்சனையாக வரும்னா, ப்ரொடியூசருக்கும் ஹீரோவுக்கும் மட்டும்தான் பிரச்சனையாக வரும். மெயினாக ப்ரொடியூசருக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக வரும். ஏன்னா எந்த ஒரு ப்ரொடியூசருமே தன்னோட கை காசை போட்டு படம் எடுக்க மாட்டார். கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கி மட்டும்தான் படம் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கதையை இழுக்க வந்து வட்டியும் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஒருவேளை இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் லாஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய லாஸ். அது வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் நிறையா வட்டி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாடிவாசலே இதனால தான் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சூர்யா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 படம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. சூர்யா வந்து வெற்றிமாறன்ட்ட வந்து நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாடிவாசலுக்கு ஆல்ரெடி நிறையா சிக்கல் இருக்குது. அதில் ஒரு சிக்கல் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறனுக்கும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ கூட வந்து பேட் கேர்ள்ஸ் ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் வந்து நான் இனிமேல் எந்த ஒரு படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆண்ட்ரியா வச்சு எடுத்த மனுஷின்ற படத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து சென்சாரே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவர் வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த படத்தை இப்போ தான் வந்து சென்சார் போர்டுக்கே அனுப்பியிருக்காரு. நான் வந்து ப்ரொடியூசராக நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறேன், அதனால் இனிமேல் வந்து எந்த ஒரு படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு டைரக்ஷனே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்டிஆர் வெற்றிமாறன் காம்போவில் இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.